கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆம், அப்போஸ்தலனாகிய பவுல் கிருபையையும் சத்தியத்தையும் தான் எழுதும் ஒவ்வொரு கடிதத்திலும் அதை ஞாபகப்படுத்தி கொண்டு ஜனங்களை வாழ்த்தி கொண்டே இருப்பார். நாமும் நம் வாழ்க்கையில் மற்றவர்களை வாழ்த்த கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமான வார்த்தைகள் நம் வாயிலிருந்து புறப்படும்படி ஆண்டவரிடத்தில் கிருபையை பெற்றுக்கொள்வோம். நீதியின் விளைச்சலை கர்த்தர் பெருக பண்ணும்படியாய் நம்மை பூரணமாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி நம்மை வழிநடத்த வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நாம் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும் என்றும் நற்செயல்களில் பெருகிறவர்களாயும் இருப்பதே தேவனுக்கு சித்தமாய் இருக்கிறது. எனவே தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் வழி நடத்துகிற அற்புதமான செயல்களுக்காக ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துவோம். இயேசுவுக்காய் வாழ்வோம். நம்முடைய விளைச்சல் அது நீதியின் விளைச்சலாய் இருக்கும்படி ஆண்டவரிடத்தில் கிருபையை கேட்போம். அவர் அந்த விளைச்சலை நமக்கு வர்த்திக்க செய்து பலுக செய்து பெருக செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்மை மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமான பாத்திரங்களாய் நாங்கள் வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவது போல நீர் எங்களுடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்ய போகிறபடியால் நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.